ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா, சில்லறை சேமிப்பு மூலியமா நான் வாங்கியிருக்கக்கூடிய தங்க நகைய பத்தின வீடியோ தாங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கனாக்கா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், சேவிங் ஸ்கீம்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சில்லறைலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் டெய்லி மளிகை செலவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்துட்டு நான் நிறைய சில்லறை சேர்த்து வைக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. இது வந்துட்டு நான் குபேரர் படத்துக்கிட்ட வந்துட்டு இந்த காயின் எல்லாமே சேர்த்து வச்சுருந்தேங்க. என்னோட ஒரு ரூபா, ரூ. 2, அதுக்கப்புறம் வந்து ரூ. 10, ரூ. 5 காயின் இது எல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தேங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா, இதில் எனக்கு ஒரு ரூ. 600 வந்ததுங்க. இந்த ரூ. 600 வச்சு நம்ம ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி நம்ம இதுக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு. நம்ம இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது அப்படியே இருந்தாலும் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. நம்ம எதுவும் பொருள் வாங்காமல் நகையாக சேர்த்து வைப்போம் அப்படின்ட்டு ஐடியா வந்ததும், நான் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஜிஆர்டியில் ஒரு கோல்டு காயின் வாங்கலான்னு போயிருந்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட ஏற்கனவே 2 கோல்டு காயின் இருந்தது. சரி பார் பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கி பார்த்தேங்க. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, எனக்கு அது பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அதனால் நான் இந்த 1 கிராம் வந்துட்டு பார் வந்து வாங்கிட்டேங்க. இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு வந்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்க அமௌண்ட்டை விட அதிகமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னிட்டு நான் எக்ஸ்ட்ரா கேஷ் போட்டு, ப்ளஸ் இதுக்கு வந்துட்டு நமக்கு 1.5% வந்துட்டு வேஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த வேஸ்டேஜும் பே பண்ணி, அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி இந்த 2த்தையும் பே பண்ணி தாங்க இந்த கோல்டு பார் வாங்கியிருந்தேன். நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலியமாகவும் நம்மக்கிட்ட இருக்க ரூ. 10, ரூ. 20, ரூ. 5 இதெல்லாமே சேர்த்து வச்சுருந்து நம்ம மாதம் ஒரு முறை 1 கிராம் இல்லாட்டி ஒரு 500 மில்லியாவது நம்மளால் வாங்க முடியுங்க. அப்படியும் இல்லாட்டி 100 மில்லிகிராம் கோல்டு காயின் கூட நம்ம வாங்கி வச்சோம்னாக்கா, மொத்தமாக ஒரு 10 மில்லிகிராம் காயின் சேர்த்து வச்சோம்னாக்கா நமக்கு 1 கிராம் வருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்து வைக்க நமக்கு கண்ணுக்கு மறைவாகவே செலவாகுங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தாங்க ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 10ன்ட்டு சேர்த்து வச்சு இந்த கோல்டு பார் வந்து வாங்கியிருந்தேங்க. இந்த மெத்தட் மூலியமாக தான் நான் நிறைய பொருள் இது மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்கனாக்கா, ஸ்கீம் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். இது அந்த அமௌண்ட்டு ஸ்கீமாக கட்டிடலான்னு பார்த்தேன். வேண்டாம், நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். இந்த சில்லறை சேமிப்பு மூலயமா நம்ம ஒரு பொருள் வாங்கினதா ஞாபகம் இருக்கட்டும்னிட்டு இந்த கோல்டு பாரை நான் வாங்கியிருந்தேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று 9,210 கோல்டு ரேட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது 990 மில்லி தான் இருந்தது. ரவுண்டாக 1 கிராம்லாம் இல்லை. இதுக்கு 1.5% வந்துட்டு நமக்கு மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க. அதாவது ரூ. 138. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9,265 வந்ததுங்க. ஸோ இந்த கோல்டு பாரை நான் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வந்தேங்க. நீங்களும் இதே மாதிரி சில்லறை சேமிப்பு மூலயமா சேவ் பண்ணுங்கள்.